Taste the Daily. அண்மைச் செய்தி. திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்தபடி பணி நிரந்தரம் கேட்டு போராடிய தூய்மை பணியாளர்களை பணிநீக்கம் செய்த திமுக அரசை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து தற்போது கருணாநிதியின் சமாதியில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்த தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக அரசு, சென்னை மாநகராட்சி ஆகிய இரண்டு நிர்வாகத்தையும் கண்டித்து தூய்மை பணியாளர்கள் 150 நாட்களுக்கு மேலாக போராடி வந்த நிலையில் தற்போது சென்னை மெரினா கடற்கரை அருகே உள்ள கருணாநிதியின் சமாதியை முற்றுகையிட்டும் சமாதியில் அமர்ந்து கொண்டும் தூய்மை பணியாளர்கள் தற்போது மாபெரும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அதன் காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி திடீரென வேறொரு நிறுவனத்தில் பணியாற்றுமாறு உத்தரவு வந்ததை அடுத்து சுமார் 2000க்கும் அதிகமான தூய்மை பணியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 5 மற்றும் 6வது மண்டலங்களில் பணியாற்றி வந்த சுமார் 2000க்கும் அதிகமான தூய்மை பணியாளர்கள் 23,000 ரூபாய் ஊதியத்தில் பணியாற்றி வந்தனர். அவர்களை திடீரென ராம்கி என்ற தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தில் பணியாற்றுமாறு, அந்த ஒப்பந்தத்தின்படி 16,000 ரூபாய் மாத சம்பளமாக கிடைக்கும் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் பாதிப்படைந்த தூய்மை பணியாளர்கள் அன்றிலிருந்து, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரை 150 நாட்களுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். தற்போது கருணாநிதியினுடைய சமாதியில் அமர்ந்து கொண்டு தங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு, தங்களுக்கு சென்னை மாநகராட்சியும் திமுக அரசும் இழைத்த அநீதியை அழுது புரண்டு ஒப்பாரி வைத்து தங்களது வேதனையை அவர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று காலையில் சென்னை திமுகவினுடைய தலைமை அலுவலகமான தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்துக்கு முன்பாக மாபெரும் சாலை மறியல் மற்றும் வாகனங்களை மறித்து வாகனத்துக்கு டயர் அடியில் படுத்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்த நிலையில் தற்போது மதியம் 2 மணி அளவில் கருணாநிதியின் சமாதி அருகே அமர்ந்து கொண்டு தங்களை வாழ விடாமல் உங்களது மகன், திமுகவை நடத்தி வரும் மகன் ஸ்டாலின், திமுக அரசை நடத்தி வரும் ஸ்டாலின் தங்களை வஞ்சித்து வருவதாக வேதனையோடு நெஞ்சில் அடித்து கொண்டு அழுது புரண்டு தங்களது வேதனையை வெளிப்படுத்தி வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் தற்போது திடீரென அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் அதே போன்று சென்னை மாநகராட்சி ஆணையராக உள்ள குமரகுருபரனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் ராம்கி என்ற தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தின் பணியாற்றுமாறு எங்களை பணி அமர்த்திய சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழக அரசின் நிர்வாகத்தை கண்டித்தும் இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். 150 நாட்களுக்கு மேலாக சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடுதல், அதே போன்று தலைமை செயலகத்தை முற்றுகையிடுதல், காமராஜர் சாலையில் மறியல் போராட்டம் செய்தல், அதே போன்று சென்னை பாரிமுனையில் குரலகம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுதல் போன்ற பல்வேறு கட்ட போராட்டங்களை தூய்மை பணியாளர்கள் நடத்தியும் இதுவரை தமிழக அரசும் சரி சென்னை மாநகராட்சியும் சரி தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் மௌனம் காப்பதோடு மட்டுமல்லாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது தங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலையும் வேதனையும் அளிப்பதாக ஒவ்வொரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக கருணாநிதியின் சமாதியில் போராட்டம் நடத்தி வரும் இந்த தூய்மை பணியாளர்கள் நெஞ்சில் அடித்து கொண்டு தங்களை சாக சொல்கிறாரா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ற ஒரு வாசகத்தை கூறி தற்போது ஒப்பாரி வைத்து அழுது வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.